அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்புக்குரிய உறவுகளே, எல்லோரும் நல்லா சோமாக்கிங்களா? எல்லாரும் தெரிஞ்ச விஷயம், கவலையான விஷயம்தான். ஏன்னா என்ன விஷயம் சொன்னாக்கா, உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு 2 நாள், ஒரு 3 நாள், 4 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் ஒன்று. ஸ்ரீலங்காவில் வந்து நம்மளோட பஸ் ஸ்டேஷன் ஒன்று திறந்தாங்க. எப்படி இருந்தது, அழகாக இருந்தது பஸ் ஸ்டேஷன். நாங்கள் பார்க்கறதுல ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்த ஒரு பஸ் ஸ்டேஷன் ஒன்று. கொழுங்குநாட்டில் பல பக்கத்தால் இருந்து அங்கே தான் வருவாங்க. காணத்தில் எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் வெளிநாடுகளில் இருந்துக்கிட்டு எங்கள் நாட்டில் வந்து இப்படி ஒரு அழகாக்கத்தில் எங்களுக்கும் மகிழ்ச்சியாக தான் இருந்தது. அதே கட்டத்தில் அதுக்கு போகிற ஒரு 2 நேற்று முன்னத்தில் பார்க்குறோம், பஸ் ஸ்டேஷனை சேதப்படுத்திட்டாங்க. யார் எவருன்னு தெரியாது. அது ரொம்ப கவலைக்கூடிய விஷயம். வெளிநாட்டில் உள்ளவங்க வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, மாஷா அல்லாண்டு அல்ஹம்துலில்லாண்டு பஸ் ஸ்டேஷன் ஒன்று திறந்தியாங்க, பார்க்கறது அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கு கேட்கறதில் ரொம்ப கவலையை சொல்கிறாங்க. பாருங்களே, சேதப்படுத்திட்டாங்க, யார் எவருன்னு தெரியாது, இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சிட்டாங்கன்னு கவலைப்படுறாங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னாக்கா, தயவு செஞ்சு எங்களோட உறவினர்களே, நாட்டு உறவினர்களே, இந்த மாதிரி ஒரு செயல்களை, சேதப்படுத்துகிற செயல்களை செய்யாதீங்களே. ஏன்டா அதில் பாதிக்கப்படுறது யாரும் இல்லை, ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த நாங்கள் தாண்டி. அதில் இல்லை, அது எங்களோட காசு, மக்கள் காசு. அது பாதிக்கப்படுற மக்கள் காசு, எங்களோட காசு. எங்களுக்கு தான் அது சேதம். அது விளங்காமல் இந்த மாதிரி ஒரு சேதப்படுத்திட்டாங்க. அவர் தெரிஞ்சோ தெரியாமல் யார் செஞ்சாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரியான செயல்களை செய்யாதீங்க. பொது சொத்துக்களை நாசம் பார்க்க வேணாம். ஒன்றாவது, நாட்டு மக்கள் வந்து ஒன்றாவது நாட்டு பற்றிக்கணும். அப்போ தான் நாடு முன்னேறும். நாட்டு பற்று கட்டாயம் தேவை. ஒவ்வொருவர்களுக்கும் சமத்துவமான நாட்டு பற்று கட்டாயம் தேவை. நாட்டு பற்று உள்ளவங்களாம் இந்த மாதிரி ஒரு சேதப்படுத்துகிற ஒரு செயலை செய்ய மாட்டாங்க. அது யார் செஞ்சா என்ன, அது நம்ம நாட்டுக்கு தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நல்லது செய்கிறாங்கன்னு சொல்லி போட்டு அந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும், ஸ்ரீலங்கா குடிமகனுக்கும் அது ஈக்கணும். அப்போ தான் நாடு முன்னேறும். சுயமாக சிந்திச்சா கஷ்டம். அதனால் இப்போ கிட்டத்தட்ட நியாயமான மக்கள் வந்து சேதப்படுத்தினதுக்காண்டி கவலைப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சிட்டாங்கன்னு கவலைப்படுறாங்க. ஆனால் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் நாட்டை பாதுகாக்கிறது மக்கள்கிட்ட பொறுப்பு. ஏன்னா அது நம்ம நாடே, அதுதான் சொல்கிறது. ஏதோ நடந்துட்டு இது வந்து இந்த மாதிரி செயல்பாடுகளுக்கு ஈடுபடாதீங்களோ. சேதப்படுத்துகிற மாதிரி, பொது சொத்துக்களை சேதப்படுத்துகிற மாதிரி செயல்பட வேணாம். அது மிகப்பெரிய தவறு. நம்ம நாட்டுக்கு செய்கிற தவறாகும் அது வேணாம். ஆகவே இந்த சமூகம் பாதி பேர் வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. இப்போ வெளிநாட்டில் உள்ளவங்க வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ இப்படிலாம் நடந்து போய் சேதப்படுத்திட்டாங்க. அந்த பஸ் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணும்போது பஸ்ஸோட பார்க்கறதுலே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அதுக்கு சேதப்படுத்துறது ரொம்ப கவலைப்படுறோம். சரியா, செய்ய வேணான்னு சொல்லி அந்த பதிவு போடுறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ சந்திப்போம். நிறைய பேசணும். என்னத்தை பற்றி பேசுகிறேன்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு செயல்களை, சேதப்படுத்துகிற மாதிரி ஒரு செயல்களை நீங்கள் சமூகத்துக்கு தான் செஞ்சுக்கிங்க. இந்த சேதம் வந்து யாருக்கு செஞ்சுக்கிங்கன்னு சொன்னால், சேதப்படுத்துன்னு யாருன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் மக்களுக்கு தான் இது பெரிய ஒரு இழப்பு. நீங்கள் மக்களுக்கு செஞ்சது தான் இது சமன். இது பொது சொத்து சேதமாக்குறது மக்களுக்குரியதே. இந்த மாதிரி செயல்களை செய்யக்கூடாது. சரியா, ரொம்ப வருத்தத்தோடு கவலையோடு இந்த பதிவு போடுறோம். சரியா, இன்ஷா அல்லாஹ் மேலதிக தகவல்கள், நல்ல நல்ல தகவல்களாக எங்களுக்கு வருமா இருந்தால் எங்களுடைய ஸ்ரீலங்கா நாட்டு சம்பந்தமாக நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.